அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ஜேஎஃப் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈட் விலாக் தான் பார்க்க போகிறோம். என்னால் அதிகமாக பெருநாள் அன்றைக்கி வீடியோ எடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் சின்ன சின்ன வீடியோவாக எடுத்துருக்கிறேன். எடுத்த வரைக்கும் நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க எங்களுடைய பெருநாள் எப்படி போச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நான் பெருநாளுக்கு முதல் நாளே கொஞ்சம் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மாவு அரைக்கிறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம். இது தோசை மாவு அரைஞ்சிட்ருக்கு. எங்கள் வீட்டில் எத்தனை வெரைட்டியான பசியார பெருநாள் காலையில் இருந்தாலுமே தோசைக்கு இறைச்சானத்துக்கு தோசை இருக்கணும், எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஆப்பத்துக்கு போட்டிருந்தேன். அரைப்படி பச்சரிசி ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ வாஷ் பண்ணிவிட்டு சஹர் காக்கின ரைஸை வந்து அதை கூட சேர்த்து நல்லா பரட்டி வச்சுருக்கிறேன். பரட்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிக்க வரணும். அந்த மாதிரி இதாக தான் ஆப்பம் ரொம்ப நல்லாயிருக்கும். நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ஆப்பத்துக்கு. மாவை அரைச்சி முடிச்சுட்டு அன்னைக்கு இஃப்தாருக்கு, அதாவது பெருநாளுக்கு முதல் நாள் இஃப்தாருக்கு நுங்கு யூஸ் போகிறதுக்காக நுங்கெல்லாம் உரித்து வச்சுருந்தேன். அப்புறம் பூவெலாம் வாங்கி கட்டி வச்சாச்சு. அன்றைக்கி முதல் நாளே கட்டி வச்சுட்டோம் நாங்கள். அப்புறம் வந்து மட்டன் வாங்கி அதுவும் க்ளீன் பண்ணிவிட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். இறைச்சி ஆனத்துக்கு தனியாக, பிரியாணி தனியாக அதையும் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு உரித்து அதையும் அரைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதையும் உரித்து வச்சிட்ருக்கிறேன். உரித்து முடிச்சுட்டு அதையும் ஃபுல்லாக அரைச்சிட்டேன். அப்புறம் வந்து காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு மல்லிக்கீரை, புதினாக்கீரை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சில வேலைகள் கொஞ்சம் வேலைகள்லாம் நம்ம முதல் நாளே செஞ்சு வச்சிட்டோம்னு சொன்னால் பெருநாளுக்கு நம்ம வேலை பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த சமயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு உரித்து அரைக்கிறது, இந்த மாதிரி காய்கறி வாங்கி கட் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் சிரமம் இல்லையா? அதனால் முதல் நாளே நாங்கள் பார்த்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய கொழுந்தார் பொண்ணு சூப்பராக கோன் போடுவாள். அழகாக டிசைன்லாம் போட்டு விடுவா. அவள் தான் என் பொண்ணுங்களுக்கு தான் கோன் விட்டுட்டுருக்கா. எனக்கும் விட்டுறேன்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனால் எனக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி இருந்ததுனால எனக்கும் அவளால் விட முடியல. நானே கோன் போட்டுக்கிட்டேன். என் பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவள் தான் கோன் போட்டுருந்தா. டிசைன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ஆரவுக்கு பிறகு எல்லாமே கோன்லாம் களைச்சிட்டாங்க. ஆனால் சூப்பராக சவந்து இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா பெருநாளுக்கு ஃபஸ்ட்டு நான் செஞ்ச ஸ்வீட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கடல் பாசி செஞ்சு வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா வட்டலப்பம் செஞ்சுருந்தேன். வட்டலப்பம், கடல் பாசி இதெல்லாம் முதல் நாள் நைட்டே நாங்கள் எப்போதுமே செஞ்சுருவோம். பரோட்டாவுக்கு மாவு பண்ணிடுறது, ஜாலூருக்கு மாவு கலக்கி வைக்கிறது எல்லாமே நைட்டே நாங்கள் பண்ணி வச்சுருவோம். அப்போ தான் வந்து காலையில் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இல்லாட்டி காலையில் எழுந்திரிச்சிட்டு நம்மளுக்கு செய்கிறதுக்கு டைம் ஆகும். இப்போ நாங்கள் இதெல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா ஒரு 3 மணி போல் எழுந்திரிச்சிட்டு நம்ம பசியார இதெல்லாம் சுட்டு வச்சுட்டு குளிச்சுட்டு நம்ம தொழுகிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து ஜாலர் மாவு, பரோட்டா மாவு நான் வீடியோ எடுக்கலை. ஏற்கனவே நம்ம சேனல் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறதுனால அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி நான் இறைச்சியானம் தான் பண்ண போகிறேன் டிஃபனுக்கு சைட் டிஷ்ஷுக்காக. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா 2 தக்காளி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். மட்டன் பார்த்திங்கன்னா நான் 700 கிராம் மட்டன் எடுத்துக்கிறேன். 700 கிராம் மட்டனுக்கு தேவையான அளவு மெஷர்மெண்ட்டு தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து மட்டன் தாளிச்சிக்கலாம். ஒரு குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டாலே போதும். ஏன்னா வந்து மட்டன் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஆயில் சூடானதுக்கப்புறமா 3 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரு பெரிய துண்டு பட்டையாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து சின்னதாக இருக்கிறதுனால 2 3 சேர்த்துருக்குறேன். இது பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் நீல வாகலாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையுமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அப்புறமா தயிர் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் லைட்டான புளிப்பாக இருக்கிறதா பார்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பான தயிர் சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா 5 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. எப்போதுமே பார்த்திங்கன்னா இறைச்சியானம், கோழியானம் இதுக்கெலாம் வந்துட்டு நல்லா இஞ்சி பூண்டு மசாலா எல்லாமே எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம செஞ்சோன்னு சொன்னால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ
பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து நான் வந்து இன்றைக்கி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். இந்த இறைச்சியான பார்த்திங்கன்னா டிஃபன் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பரோட்டா, ஜாலர், இடியப்பம், முர்த்தபா, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது எங்கள் ஊர் சைடில் பார்த்திங்கன்னா புது மாப்பிள்ளைக்கெலாம் இந்த மாதிரி டிஃபன் பண்ணும்போது இந்த மாதிரி ஆனந்தான் காய்ச்சி வைப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு 5 நிமிஷம் வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மட்டனை இதிலேயே சேர்த்துடலாம். அப்புறம் மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கல் உப்பு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்குள்ள மசாலா பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். மல்லித்தூள் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் 2 பச்சை மிளகா நான் சேர்த்துருக்குறேன் காரத்துக்கு. ஏற்கனவே மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு மட்டனுக்கு அது கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது மாதிரி மசாலா எல்லாத்தையுமே எடுத்து விட்டுருங்க. அப்படி மசாலா எல்லாமே ஓரத்தில் ஒதுங்கும். இது மாதிரி எடுத்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி விட்டதுக்கு பிறகு நீங்கள் உங்கள் குக்கரோட லெவல் பார்த்து மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் போட்டுக்கோங்க. 2 விசில் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கறி கொஞ்சம் தான் வெந்திருக்குது. இன்னும் ஒரு 50% வேகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி குண்டு குண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி குண்டு குண்டாகவே கட் பண்ணிக்கோங்க. இறைச்சானத்துக்காக தான் நல்லாயிருக்கும். அதை சேர்த்துட்டு இன்னும் 2 விசில் போட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். உப்பு பத்தலை, கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முடி லெமன் ஜூஸ் இதில் சேர்த்துக்கலாம். 2 விசில் போடும்போது நல்லா குக் ஆகிடும் உங்களுக்கு. லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் போட்டாச்சு. நமக்கு கறி, உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேங்காய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அதிக குவான்டிட்டியில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் கொஞ்சமாக நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி இந்த ஆனத்துக்கு தேங்காயே தேவையில்லை. இதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான இறைச்சியான ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இறைச்சியான முடிச்சுட்டு ஜாலர் வீசுறது, பரோட்டா சுடுறது எல்லாத்தையுமே சுட்டு முடிச்சுட்டு எல்லாம் குளித்து தொழுதுட்டு வந்து நாங்கள் எல்லாமே டிஃபன் சாப்பிட்டுட்ருக்கோம். பெருநாவுக்கு வந்து என்ன டிஃபன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஜாலர், வட்டிலப்பம், பரோட்டா, கடல்பாசி, இறைச்சியான செஞ்சுருந்தோம். அப்புறமா டிஃபன் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா உடனே நாங்கள் லஞ்சுக்கு ஏற்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். சாதாரண நாட்களில் வந்து எல்லா பெருநாள்லையுமே எங்கள் சிஸ்டர்ஸ் வீடு, எங்கள் சின்ன மாமியார் வீடு எங்கே பார்த்தாலும் போயிட்டு வந்து தான் நாங்கள் லஞ்சு செய்ய ஆரம்பிப்போம். ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லை. கொஞ்சம் சீக்கிரமே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஏன் அப்படின்னா எங்கள் ஹஸ்பண்ட் கூட கடையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணி கொடுப்போம். அது சாதாரண நாட்களில் இருந்துச்சுன்னா 1:30 மணி 2 மணி போல் அவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. இந்த வாட்டி அப்படி இல்லை. லாக்டவுன் இருக்கிறதுனால 12 மணிக்குள்ளே போய் கொடுத்துட்டு திரும்பி வரணும். என் ஹஸ்பண்ட் போய் கொடுத்துட்டு திரும்பி வரணும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக நாங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு ஃபுல்லாக என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வடி பிரியாணி தான் பண்ணியிருந்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அவசரமாக நான் வேலை பார்த்துட்டு இருந்ததுனால என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாள் வந்துட்டு நான் உங்களுக்கு மட்டன் வடி பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் கூடிய சீக்கிரமே நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறமா ரைத்தா பண்ணியிருந்தோம், மாங்காய் பச்சடி வச்சுருந்தோம், கஞ்சி செஞ்சுருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி வைக்கிறது எப்படிங்கிறத மட்டும் நான் வீடியோ எடுத்துருக்கிறேன். அதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சின்ன மாங்காய், ஒரு மாங்காய் ஃபுல்லாக தோல் சேர்த்துட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சடி செய்கிறதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதுக்கு பிறகு அதில் இந்த மாதிரி 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம், முழு மிளகு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு பூண்டு வந்து ஒரு 10 பல் அளவுக்கு தோல் உரித்து எடுத்துருக்குறேன். அது கூடவே சேர்த்து
கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு அப்புறம் ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை இதை கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து வதக்கிடுங்க. அப்புறம் ஒரு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கின பிறகு நம்ம தோல் சீவி கட் பண்ணி வச்சுருந்த மாங்காவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். மாங்காவை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் வந்து ஒரு 10 பேரிச்சம்பழம் மாதிரி எடுத்து அது இந்த மாதிரி அதில் உள்ள சீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணலாம். அது மாதிரி பெருசாகவும் சேர்த்துக்கலாம். அது உங்களுக்கு வெந்துடும். அதனால் எப்படி வேணுமோ கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரமாகவும் இருக்கணும், புளிப்பாகவும் இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா மாங்காயிலையும் புளிப்பு இருக்கும், நம்ம புளியும் சேர்க்க போகிறோம். அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு புளிப்பு உப்பு எல்லாம் சேர்ந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த மாங்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இது கொஞ்சம் நேரத்தில் இது வெந்துடும். மாங்காய் வந்து சீக்கிரமே வெந்துடும். அதனால் 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு மாங்காய் எல்லாம் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன ரவை சைஸுக்கு புளி ஊற வச்சு நான் கரைச்சி எடுத்துருக்கிறேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சாலே போதும். கொதித்த பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இந்த பச்சடி பார்த்திங்கன்னா இனிப்பாக புளிப்பாக காரமாக இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாங்காய் பச்சடி பிரியாணிக்கு மட்டும் இல்லை, ஒயிட் ரைஸ் வித் இறைச்சி ஆனத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். புலாவ் ரைஸ்க்கு, குஸ்காவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. எனக்கு புளிப்பு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்தது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் வேணால் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பிரியாணியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருந்தது. அது எல்லாமே என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே எடுத்துகிட்டு அப்புறமா கொஞ்சம் வெளியில் கொடுக்க வேண்டிய ரைஸ் இருந்தது, அதையும் நாங்கள் பேக் பண்ணிகிட்ருக்குறோம். நேற்று என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கடையிலேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் வந்துட்டு சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. நாங்கள் எல்லோரும் நேற்று நோன்பு வச்சுருந்ததுனால என் ஹஸ்பண்ட் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நாளைக்கு உங்களுக்கு லஞ்ச் எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு தான் இப்போ நான் அந்த சில்வர் கண்டெய்னரில் எடுத்துகிட்ருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுனில் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. சாப்பாடு இல்லாமல் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் யாரும் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம செய்கிற சாப்பாட்டிலேருந்து கொஞ்சமாக அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு எங்கள்கிட்டயே இல்லையே கொஞ்சம் தானே இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்காம நம்மக்கிட்ட இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுத்தாலே போதும். அல்லாஹ் நம்மளுக்கு நிறைய பரக்கத் செய்வான், நிறைய அருள் புரிவான். அதே சமயம் இந்த நல்ல நாளில் அனைத்து கொரோனா பேஷண்ட்ஸுக்காகவும் நம்ம துவா பண்ணிக்கலாம். அனைவரும் கொரோனா நோயிலேருந்து விடுபட்டு அவங்க எல்லோரும் சந்தோஷமாக நல்ல விதமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், கொரோனா நோய் முற்றிலுமாக உலகத்துலேருந்து நீங்கி மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம துவா செஞ்சுக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாமே பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணி எடுத்துகிட்டும் போயிட்டு வந்துட்டாங்க. 12 o'clock வரணும் அப்படிங்கிறதுக்காக போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அதே சமயம் நம்ம கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸையும் நல்லா நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். நம்ம நலனுக்காக தான் சொல்கிறாங்க. அதனால் எல்லாம் சேஃபாக வீட்டிலேயே இருந்துக்கலாம். வீட்டிலேயே என்னென்ன நம்மளால் மெடிசன்ஸ் எடுத்துக்க முடியுமோ இயற்கையான முறையில் நம்ம அனைவருமே வந்து எடுத்துகிட்டு நல்லா சேஃபாக இருந்துக்கலாம். இன்ஷா அல்லாஹ் வரப்போகிற பண்டிகையில் அனைத்து மத பண்டிகையிலையுமே எல்லோரும் அவங்கவுங்க உறவு முறைகளோட சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா இடத்துல துவா செஞ்சுக்கிறேன். நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க. ஏன்னா இந்த வாட்டி பார்த்திங்கன்னா பல பேர் வந்து அவங்களோட உறவு முறைகளை பிரிஞ்சு தான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதனால் வரப்போகிற அனைத்து மத பண்டிகையிலையுமே அனைவரும் அவங்களுடைய சொந்த பந்தங்களோட நல்லதாக பெருனா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்காக துவா செய்கிறேன். நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.